ஓகே, ஸோ இந்த டெஸ்டிமோனி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிள் ஐஎம்சி மிரக்கல் டெஸ்டிமோனி இப்போ நினைச்சு 1ஆம் தேதி டிசம்பர். ஓகே, ஸோ நான் அதை காமிச்சிட்டு தென் அந்த டெஸ்டிமோனி அனுபவிச்சு மிஸ்டர் செல்வம் இங்க இருக்காரு, நம்மளோட கோல்ஸ் தான். ஸோ அவரும் என்ன அழைச்சு அவரும் லைஃப் அவங்ககிட்ட ஷேர் பண்ணார். என்ன ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது எவ்ரி மினிட்ஸ் என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படின்ட்டு அவர் ஷேர் பண்ணுவார். பட் அதுக்கு முன்னே நான் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் த்ரூ பண்ணிடுறேன் அங்க நடந்த ஒரு இந்த டெஸ்டிமோனி. ஓகே, ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து மேடம் பாலராகினி 90 வயசு. ஓகே, அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு 1ஆம் தேதி ராத்திரி ஃபர்ஸ்ட் டிசம்பர் வந்து அவங்க சீரியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. தென் ஆஃப்டர் மிஸ்டர் செல்வம் கிளம்பி போகும்போது அவரோட லீடர்ஸோட சொந்தக்காரவங்க தான் அவங்க. இந்த மாதிரி அவங்க கால் வந்துச்சு, இந்த மாதிரி அம்மா இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அவர் திரும்பி வந்து பார்த்துட்டு இமிடியட்லி ஸ்ரீபக்தனும் இந்தியன் கூஸ்பரியும் கொடுத்து அவர் பக்கத்துல இருந்து கொடுத்து தென் ஒரு 15 நிமிஷத்துல வாந்தி எடுத்தாங்க சளி சளியா. தென் அப்ப ஒரு 45 நிமிஷத்துல எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ மக்கள் நல்ல என்ன நடந்துச்சுன்னா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டொரியம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் ஒரு வாரம் சேர்ந்து எனக்கு வீடியோ படம் அனுப்புனாங்க. அவங்க ஒரு வெட்டிங்ல போயிட்டு உட்காந்து நார்மலா எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க ஹெல்த்தியா இருந்திருக்காங்க. ரைட், ஸோ இப்போ இது என்ன எப்படி அவங்களுக்கு சளி, நெஞ்சு சளி. ரைட், ஸோ இந்த ஹோல் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட்ல இவங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு திருப்பி கூட்டிட்டு வந்திருக்காருனாக்கா நம்மளோட கோல்ஸ் தான் மிஸ்டர் செல்வம். ஸோ நான் அவரை அழைக்கிறேன், அவரோட ஷேரிங் அந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, என்ன பார்த்தாரு அப்படின்னுட்டு. ஸோ நான் மிஸ்டர் செல்வம் அழைக்கிறேன். கோல்ஸ் தான் மிஸ்டர் செல்வம் ஃப்ரம் ஜோபர். வணக்கம் சார். குட் ஐஎம்சி சார். வணக்கம் சார். வணக்கம் சார், கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே, எல்லாருக்கும் இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, முதல்ல நம்ம மை ட்ரீம் பீஸ் டீமுக்கு நன்றி சொல்லணும். ஸோ என்னை இந்த பிஸ்னஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மிஸ்டர் மூர்த்தி சார், சேர்மேன், உங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, இது வரைக்கும் நான் வந்து நிறைய டெஸ்டிமனி ஸோ இருக்குது, சாதாரண டெஸ்ட் அதெல்லாம் வந்து நிறையா இருக்கு. இனிப்பீரா, ஹார்ட் பிளாக், டயாலிசிஸ், இந்த மாதிரி நிறையா செஞ்சுருக்கோம். ஆனால் இது வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு டெஸ்டிமோனி. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை. அதாவது என்னன்னாக்கா, சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு மீட்டிங், ஏகே டாக்டர் மீட்டிங்கும், முத நாள் வந்து சாரோட மீட்டிங்கு ஜலப்பாங்கில் முடிச்சிட்ட பிறகு, ஏகே மீட்டிங்கோட முடிச்ச பிறகு கிளம்புறதுக்காக போயிட்டு ஒரு கடையில் சாப்பிட்டு நான், சத்யா சாரு, சிஸ்டர் தேவா அவங்க சாப்பிட்டு கிளம்புறோம். கிளம்பி ஒரு 10 நிமிஷத்துல தேவா சிஸ்டர் வந்து எனக்கு அவருக்கு கால் பண்ணாங்க. என்னன்னு கேட்டாக்கா, அம்மா வந்து ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க, வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்க யூட்டர்ன் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். பக்கம்தான். வீட்டுக்கு போய் பார்த்தாக்கா, சுத்தி உள்ளவங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, அவங்களோட மருமகன் எல்லாம் வந்து வீட்டு ஃபுல்லா வந்து ஆளு சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து 90 வயசு. அவங்கள பார்த்த சூழ்நிலை வந்து அப்படியே சுருண்டு அந்த பெட்டில் வந்து படுத்திருந்தாங்க. நான் நேராக போயிருந்தேன். போயிட்டு அவங்கள தொட்டு பார்த்ததும் அவங்க உடல் வந்து ஃபுல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. தலையில இருந்து தொட்டு பார்த்தேன், கை கால் எல்லாம் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. அறவே நவுர்ல உடம்பு. அந்த சூழ்நிலை இருந்தாங்க. ஸோ உடனே என்ன செஞ்சேன், அப்போ நாள் நான் கொண்டு வந்த அந்த மீட்டிங்க்கு 2 கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து விற்று முடிச்சுட்டேன். என்கிட்ட எந்த ப்ராடக்டும் இல்லை, காஸ்மெட்டிக் தவிர. ஸோ அப்போ உங்க தேவா சிஸ்டர் கேட்கும்போது அவங்ககிட்ட கூஸ்பெரி மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சேன், கூஸ்பெரியை வந்து அவங்க வந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பியூரா வச்சு அவங்கள கொஞ்சம் தலையை தூக்கி கொடுத்தோம். அப்போ வந்து ஒரு 2-3 முடக்கு குடிச்சாங்க. குடிச்சு ஒரு 2 நிமிஷத்துல வாந்தி எடுத்தாங்க. வாந்தி எடுத்த உடனே அங்க பார்த்தாக்கா ஜூஸ் எதுவுமே வெளியாகல. ஆனா அவங்க சளி வந்து கட்டி கட்டியா சளி நிறைய வெளியாச்சு. அப்போ திருப்பி கொஞ்ச நேரம் அப்படியே படுக்க வச்சுட்டு, அப்போ சி பக்டர் இருக்கான்னு கேட்டப்ப சத்யா சாரோட மனைவி வந்து கார்ல ஒண்ணு வச்சிருக்காங்க, பாவக்கிச்சு அப்படின்னு. முதல்ல அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த சி பக்டர்னு அந்த கூஸ்பெரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பியாவாவே கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தலையை தூக்கிட்டு மறுபடியும் கொடுத்தோம். அப்போ மறுபடியும் குடிச்சாங்க, ஒரு 5-6 முறை குடிச்சாங்க.
குடிச்சு திருப்பி ஒரு 5 நிமிஷம் இருக்கும், திருப்பி மறுபடியும் வாந்தி. இந்த மாதிரி சளி எல்லாம் வந்துச்சு, ஜூஸ் வெளியாகல. ஸோ அப்போ கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து கை கால்லாம் அசைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடைவெளியில வந்து நான் என்ன செஞ்சேன், அவங்க கை கால் எல்லாத்தையும் நல்லா அமுக்கி கொஞ்சம் கூட ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் கூட நல்லா அமுக்கிட்டு தேய்ச்சி கொஞ்சம் சூடாக்கிட்டு கை கால்லாம் சூடு இது பண்றது மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். அமுக்கி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அவங்க தலையை தொட்டு பார்க்குறேன், லேசா சூடு ஏறிச்சு. கை கால்லாம் லேசா சூடு ஏற ஆரம்பிச்சு. எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. அங்கங்க எல்லாம் அவர் மருமகள்லாம் மனசு உடைஞ்சு போய் அந்தாண்ட சோஃபாலாம் உட்காந்துட்டாரு, முடிஞ்சு இன்னைக்கு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் விடாமரிச்சா திருப்பி மறுபடியும் நான் செஞ்சேன். மறுபடியும் கொஞ்சம் தலையை தூக்கி அவங்களுக்கு மறுபடியும் திருப்பியும் சீபாக்டோன்னு கூஸ்பெரி கொடுத்தோன்னே கொடுத்துட்டு அவங்க தூரத்துல உள்ள ஒரு மகனோட பேரை, ரொம்ப நாள் அவங்க பார்க்காத மகனோட பேரை வந்து சொல்ல சொன்னோம். அப்ப தேவா அவங்க சிஸ்டர் வந்து அவங்க மகன் பேரை சொன்னோன்னே உடனே டக்குன்னு அவங்க கண்ணை முழிச்சு தேட ஆரம்பிச்சிட்டாங்க, சுத்தி முத்தி மகன் வந்திருக்காரோ அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அப்ப கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிட்டாங்க. அப்படியே அவங்கள தூக்கி உட்கார வச்சுட்டு மீண்டும் மீண்டும் அந்த சீபக்டோனும் கூஸ்பெரியும் கலந்த அந்த நீரை வந்து குடிக்க சொல்லிட்டு குடிச்சாங்க. குடிச்சு கொஞ்ச நேரத்துல ஆஹ் அவங்களே பேச ஆரம்பிச்சு, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன், நான் நல்லா தானே இருந்தேன், எனக்கு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன் என்னன்னாக்கா, காலைல நீங்க சாப்பிட்ட அந்த தோசை அதான் பொழிச்சுது, அதான் வாந்தி வந்துருச்சு, நீங்க ஒண்ணும் இல்லை நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம். எல்லாரையும் கையெடுத்து அப்படியே கும்பிட்டாங்க. ஸோ அப்ப கையை பிடிச்சிட்டு, ஓகே எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க வந்து 100 வயசு தாண்டணும், 90 வயசு, இன்னும் 10 வயசு 10 வருஷம் நீங்க வந்து இருக்கணும், நல்லா இருக்கீங்க, இன்னைக்கு தெம்பாயிருக்கீங்க, வாழணும். சரி சரின்னு நல்லா தலையாட்டி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நோமல் ஆயிடுச்சு, அவங்களுக்கு உடம்பு வந்து நோமல் ஆயிடுச்சு. அப்போ கேட்டுருந்தா அப்புறம் அவங்ககிட்ட எல்லாம் விட பெற்றுட்டு, ஓகே நான் கிளம்புறோம், பார்த்துங்க உடம்பு பார்த்துங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த பிறகு ஒரு அரை மணி நேரம் சென்று இவங்க தேவா சிஸ்டர் கால் பண்ணாங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி அம்மா எழுச்சி நடந்து போறாங்க, சொந்தமா பாத்ரூம்க்கெல்லாம் போயிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மறுநாள் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த டோரியா நீங்க முதல்ல போட்டோல பார்த்தது அந்த டோரியா வாங்கி கொடுத்த உடனே டிவி முன்னுக்கு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு வாரத்துக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நிறைய டெஸ்டிமோனி. ஆனா இது வந்து இந்த மாதிரி செய்ய முடியுமா, நம்ம ஐஎம்சி ப்ராடக்ட் வந்து இந்த லெவலுக்கு செய்யுமா அப்படின்றது, இதுதான் அது எனக்கு வந்து உண்மையிலே ஒரு அதிசயமானது, மறக்க முடியாது. இதெல்லாம் என்னோட சாவரத்துக்கு மறக்க முடியாத விஷயம். இந்த மாதிரி ஒரு மிரக்கல், இதுக்கெல்லாம் வந்து டாக்டர் அசோக் பாத்தியாக்கும் ஃபவுண்டர் ஃபாதர் ஃபவுண்டிங் ஃபாதர் எம்டி சத்யன் சாருக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இனிமேல் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிரக்கல்ஸ் நடக்க போகுது ஐஎம்சி. இன்றைக்கு வந்து நான் ஏன் ஸ்டாக்கிஸ் ஆகணும் ஜேபிலனாக்கா, இந்த மாதிரி நான் ஆரம்பத்திலேயே பார்க்கும்போது நான் ஜஸ்ட் ஆள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டு தான் போனேன். ஆனா கீழே சார் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் இல்லாத சூழ்நிலை, உடனே எடுத்து கொடுத்தாங்க. அது பார்க்குற அந்த டெஸ்ட் பண்ணி நிறைய பார்த்தோன்னே இது எங்கேயோ போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து நான் ஜேபிஜே ஸ்டாக்கிஸ் எடுத்தது. இது வரைக்கும் 25 வருஷங்கிட்ட அனுபவம் வந்து எனக்கு எம்எல்எம்ல இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணிங்க அவ்வளவு ஃபாஸ்டா உடனே முதல்ல பாபி சார் சொன்ன மாதிரி அந்த 3-4 நாள்லயே வந்து சில இருக்குன்னா இனிப்பு நீர் கேஸ்லாம் அவ்வளோ கேஸ் 4 நாள்ல டாக்டர் வந்து மருந்து படைக்கிறது, இன்சுலின் நிப்பாட்டுறது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு என்னோட இதுலயே டெஸ்டிமோனிலே. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு மிரக்கல்ஸ் எனக்கு நடந்துச்சு. கண்டிப்பா அது உங்ககிட்ட ஷேர் பண்ற வாய்ப்பு தந்ததுக்காக சேர்மன் சார் மூர்த்தி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே நேரத்துல இந்த அளவுக்கு அந்த ஐஎம்சி மலேசியால பெரிய லெவல்ல போகுதுனாக்கா கண்டிப்பா இது நிச்சயமா நம்ம மை ட்ரீம் பீஸ் டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த டீம் இல்லைன்னாக்கா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இன்னைக்கு வந்து இந்த லெவலுக்கு டெஸ்டிமோனியோ ப்ராடக்ட் பத்தியோ ப்ராடக்ட் நாலேஜோ இதெல்லாம் வந்து ஷேரிங் வந்து நடந்துட்டு இருக்காது, கொண்டு போக முடியாது. அப்ப அருமையான லீடர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா அதை வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும். இன்னொன்னு பயணி மலேசியாவுக்கு இன்றுதான் ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எடுத்துக்கு இதை பயன்படுத்தினாக்கா கண்டிப்பா மேல்நிலையா எவ்வளோ பேரை ஒண்ணு பணம் சம்பாதிக்கிறது, இன்னொன்னு வந்து பல கஷ்டங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நோயாளி இருக்கும், எவ்வளவு பேர் இருக்காங்க, அப்பா அம்மா வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆளும் இதை பயன்படுத்தி நல்லா ஆகணும். அதாவது என்னன்னாக்கா முதல்ல பாபி சார் சொன்ன மாதிரி அலோபதி மெடிசன் வந்து வந்த பிறகுதான் பார்க்குறோம். ஆனா நம்மளோட மெடிசன் வந்து நம்மளோட மெடிசன்ல பொட்டானிக்கல் பெவரேஜ் ஃபுட் சப்ளிமெண்ட் வந்து வருமுன் காப்போம். அது வர்றதுக்கு முன்னே தடுத்து நிப்பாட்ட போறோம். நோயால வாழ போறோமா நோயினால,
இல்ல ஆரோக்கியமா வாழ போறோமா அப்படின்னாக்கா ஐஎம்சி வந்து கண்டிப்பா அதை பத்தி யோசிங்க. இது ஒரு பெரிய ஒரு மாறுதலை தரும். இந்த வாய்ப்பு அளித்ததற்காக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். நன்றி சார். இதான் என்னோட நன்றி டெஸ்டிமோனி. நன்றி மிஸ்டர் செல்வம். ஓகே, அவர் தான் மிஸ்டர் செல்வம் ஃப்ரம் ஜேபி, நம்மளோட கோல்ட் ஸ்டார். அண்ட் அவரும் சொந்த ஸ்டாக்கீஸ், மெயின் ஸ்டாக்கீஸா இருக்காரு ஸ்கூடாயில. ஸோ உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்கூடாயில போயிட்டு நீங்க அவரை ரிஃபர் பண்ண சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட். ஸோ இன்னொரு விஷயம், அதாவது அன்னைக்கு அந்த மேடம் பாலராகினியோட ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி நாங்கெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கேஸ் ஸ்டடி செஞ்சோம். ஆக்சுவலி என்னதான் நடந்துச்சு அவங்களுக்கு, வாட் ஆக்சுவலி ரியலி ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பேசி நம்மளோட இந்த 10 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ப்ராடக்ட் எஸ்பெஷலி இந்த சீபக்தன் பாத்தீங்கன்னாக்கா, பெரும்பாலும் வந்துட்டு ஒரு 60-70 வயசுக்கு மேல வந்து சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க நெஞ்சில சளி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஈவன் அவங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் மொதல் விஷயம் என்ன செய்வாங்க, ஆக்சிஜனை வைப்பாங்க. ஸோ ஆக்சிஜனை வச்சு ஏன்னாக்கா ஆக்சிஜன் சர்க்குலேஷன் போய் உங்க ஓர்கன்ல சேரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஹார்ட், உங்களோட பிரெயினை தான் டேமேஜ் பண்ணும். ஓகே, ப்ராப்பர் ஆக்சிஜன் சர்க்குலேஷன் போய் உங்க பிரெயின்ல சேரல அப்படின்னா உங்களை வந்து பிரெயின் டேமேஜ், தென் இமிடியட்லி வந்து நீங்க வந்து ஸ்ட்ரோக் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இந்த 70 வயசுக்கு மேல, இந்த 65-70 வயசுக்கு காரவங்களாம் பாத்தீங்கன்னா நெஞ்சு சளி பிடிச்சிருச்சுனாலே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோன்னா டாக்டருங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த நெஞ்சு சளி வெளியாக்குனா தான் அவங்க சர்வைவல், இல்லைன்னா கஷ்டம். ஸோ அதனால வந்து அவங்க ஆக்சிஜன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்ப இந்த கேஸ் ஸ்டடியில நீங்க பாத்தீங்கன்னா சீபக்தன் என்ன அங்க வேலை பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் மிஸ்டர் பாபி சொன்ன மாதிரி இந்த ஒரக் வேல்யூ, நம்மளோட சீபக்தனோட ஒரக் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 லட்சம். ஓகே, ஒவ்வொரு பழத்திலையும் வந்து ஒரக் வேல்யூ, ஆக்சிஜன் வேல்யூ இந்த ஃப்ரூட் அப்படின்வாங்க. இதை வந்து நீங்க கூகுள்லயும் சரி சேட் ஜிபிடிலும் சரி நீங்க போய் தட்டி பார்க்கலாம். சரி, அப்ப கிரீன் ஆப்பிள்ல வந்து காலங்காலமா வெஸ்டர்ன் கண்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் எடுத்தீங்கன்னா நீ டாக்டரே பார்க்க வேணாம். ஆனா உங்களுக்கு தெரியுங்களா, அந்த கிரீன் ஆப்பிள்ல அதோட ஆக்சிஜன் வேல்யூ 5000 தான். ஆனா சீபக்தன்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வேல்யூ 20 மடங்கு, 1 லட்சம் ஆக்சிஜன் வேல்யூ, 1 லட்சம் ஒரக் வேல்யூ இருக்கு. ஸோ அதனால அவர் கொடுக்க ஆரம்பிச்சோடனே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொதல் விஷயம் வந்து உள்ளுக்கு போயிட்டு வெளியுள்ள சளியெல்லாம் வெளியாக்கிறது. ஓகே, அந்த நம்மளோட இந்தியன் கூஸ்பெரியும் சீபக்தனும் உள்ளுக்கு போயிட்டு மொதல் வேலையா வந்து அந்த சளியை திண்டாங்க பண்ணி வெளியாக்கிருக்கு. அப்ப லங்ஸ் கிளியர் ஆன கையோட அடுத்தது சர்க்குலேஷன், இன்க்ரீஸ் ஆக்சிஜன் லெவல். ஸோ அதனால தான் நம்மளோட சீபக்தனை வந்து நீங்க ஈவினிங் ஆஃப்டர் 5-6 o'clock குடிக்க கூடாது, உங்களோட தூக்கம் வராது. ஓகே, சில பேர் ஆக்டிவா உள்ளவங்களுக்கு தூக்கம் வராது, ஏன்னா உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜெட்டிக் ஆயிரும். ஏன்னா ஃபுல் ஆக்சிஜன் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிரும் உங்களோட பாடியில. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு இந்த சீபக்தான் வந்து ஆக்சுவலி இஸ் அ மிரக்கல் ஃப்ரூட் நான் சொல்லுவேன். ஏன்னா இம்மிடியட்லி உங்களோட ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிடும். அதே மாதிரி இன்னைக்கு இடையில 2 நாள் முன்ன ஒருத்தர் சொன்னாரு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவங்களோட ஆக்சிஜன் லெவல் ரீடிங் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருந்துச்சா. தென் அவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த சீபக்தனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோடனே அந்த ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ரைட்? ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எடுக்கணும். ஓகே, ஒரு மிஸ்டர் செல்வம் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் கேர். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ரிவென்ஷன் கேர், எஸ்பெஷலி நம்மளோட மிரக்கல் செட். அதாவது நம்மளோட அலோவேரா, சீபக்தோன், பேசில் அண்ட் டர்மரிக், இது 4 நம்ம மெயினா எப்பவுமே ஷேர் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட மிரக்கல் செட். 177 வெள்ளி தான். ஸோ மந்த்லி உங்களோட க்ரோசரி லிஸ்ட்ல இந்த 177 வெள்ளியை நீங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல் செட்டே போவேன்னா. அப்கோர்ஸ் பிசைட் உங்களுக்கு வேற எந்த ஒரு டிசீஸ் நோய் இருந்துச்சுன்னா நீங்க அடிஷனல் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்டோட செஷன். ஸோ செஷனை முடிக்க இன்னொரு முக்கியமான ஒரு செஷனை நான் உங்கள்கிட்ட